வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான அப்டேட். தமிழ்நாட்டுல கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பத்தி தான். அந்த மாசம் 1000 வருதே, அதுல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு பேச்சடிபடுது. அது என்ன ஏதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. சோ முதல்லயே எல்லார் மனசுலயும் ஓடுற கேள்விக்கு வந்துடலாம். ஆமாங்க. இப்போ இந்த திட்டத்துல பணம் வாங்கிட்டு இருக்கிற எல்லாருமே கேக்குற ஒரே கேள்வி இதுதான். இந்த 1000 ரூபாய் இதுக்கு மேல ஏறுமா இல்ல அப்படியே தான் இருக்குமா? கேள்வி கேட்டாச்சு. இப்போ பதிலுக்கு வருவோம். ஒரு சம விஷயம் என்னன்னா, கவர்மெண்ட் சோர்சஸ் கிட்ட இருந்து வர்ற நியூஸ் படி இந்த தொகையை எவ்வளோ தெரியுமா? 2500. ஆமாங்க, 2500 ரூபாய் வரைக்கும் ஏத்துறதுக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா. நினைச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய ஜம்ப். சரி, திடீர்னு ஏன் இந்த உயர்வு பத்தி பேச்சு வருது? இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கு இருக்குன்னு சொல்றாங்க. வரப்போது இல்லையா 2026 ஸ்டேட் எலெக்ஷன். அதை குறி வச்சு தான் இந்த மாதிரி திட்டங்கள்ல மாற்றங்கள் கொண்டு வர யோசிக்கிறாங்களாம். ஓகே, இந்த எலெக்ஷன் அமௌண்ட் இன்க்ரீஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு நிமிஷம், நாம இந்த ஸ்கீமோட பேசிக்ஸ்க்கு போயிட்டு வரலாம். அதாவது இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னா என்ன, எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க, அதோட நோக்கம் என்னன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துருவோம். அதாவதுங்க, சிம்பிளா சொல்லணும்னா வீட்ல பெண்கள் பார்க்குற வேலைக்கு அவங்களோட உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். அவங்க கையில மாசம் மாசம் ஒரு தொகை இருந்தா அது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும், அவங்க சுயமரியாதையும் அதிகரிக்கும். இதுதான் இந்த திட்டத்தோட கோர் ஐடியா. இந்த ஸ்கீம் எவ்வளோ வேகமா வளர்ந்திருக்குன்னு பாருங்க. 2023 செப்டம்பர்ல ஆரம்பிக்கும் போது சுமார் 1.06 கோடி பேருக்கு தான் பணம் போச்சு. ஆனா இப்போ நிறைய பேர் அப்பீல் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப பயனாளிகளோட எண்ணிக்கை 1.30 கோடியை தாண்டிடுச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போ அமௌண்ட் இன்க்ரீஸ் பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த ஸ்கீம் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. சரி, இவ்ளோ சொல்றோமே, ஆனா இந்த உதவித்தொகை யாருக்கு கிடைக்கும், யார் யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள், அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இதுக்குன்னு சில முக்கியமான தகுதிகள் இருக்கு. முதல்ல அப்ளை பண்ற பெண்ணுக்கு 21 வயசு முடிஞ்சிருக்கணும். அவங்க குடும்பத்தோட வருமானம் வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கணும். இது மட்டும் இல்ல, எவ்வளவு நிலம் வச்சிருக்காங்க, வீட்டு கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு கூட சில கணக்குகள் இருக்கு. பாருங்க, நஞ்சை நிலம்னா 5 ஏக்கருக்கு கம்மியா இருக்கணும், புஞ்சை நிலம்னா 10 ஏக்கருக்கு கம்மியா இருக்கணும், கரண்ட் யூசேஜ் 3600 யூனிட்டுக்கு கீழே இருக்கணும். எதுக்கு இவ்வளவு கண்டிஷன்னா, உண்மையிலே யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இந்த பணம் போய் சேரணுங்கிறதுக்காகத்தான். இப்போ நம்ம மறுபடியும் அந்த தொகை உயர்வு விஷயத்துக்கு வருவோம். இது வெறும் தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கிற ஒரு அரசியல் பேச்சுவார்த்தை இல்ல. இதுக்கு சில திடமான காரணங்களும் சில முன்னுதாரணங்களும் இருக்கு. இங்க பாருங்க, தமிழ்நாட்டுல ஆளும் கட்சியான திமுக 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் வரைக்கும் உயர்த்துறத பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் எதிர்க்கட்சியான அதிமுக 2000 ரூபாய் தரதா தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ஆனா இது ரெண்டுமே இன்னும் பேச்சளவுல தான் இருக்கு. ஆனா நம்ம பக்கத்திலேயே ஒரு இடத்துல இது நிஜமாவே நடந்திருக்கு. ஆமாங்க, நம்ம பக்கத்துல இருக்கிற புதுச்சேரியில பெண்களுக்கான உதவித்தொகையை 1000 ரூபாயில இருந்து 2500 ரூபாயா உயர்த்தி அதை அமல்படுத்தவும் செஞ்சுட்டாங்க. சோ தமிழ்நாட்டிலும் இந்த மாதிரி ஒரு பெரிய உயர்வு சாத்தியம்தாங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். சரி, இவ்ளோ நேரம் நாம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இது எல்லாத்துல இருந்தும் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய சில பாயிண்ட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். மொத்தம் 3 விஷயம் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1, உதவித்தொகை ஏறுறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு, அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. நம்பர் 2, ஆனா தகுதி விதிகள் இருக்கு இல்லையா, அதுல இப்போதைக்கு எந்த மாற்றமும் இல்ல, அது அப்படியே தான் இருக்கும். கடைசியா நம்பர் 3, ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி கிடைக்காம போயிருந்தா கவலைப்படாதீங்க, மறுபடியும் அப்பீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான பிராக்டிக்கல் டிப். உங்களுக்கு மாசம் பணம் கரெக்டா எந்த ஒரு தாமதமும் இல்லாம வரணும்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உங்க பேங்க் அக்கவுண்ட்டும் ஆதார் கார்டும் சரியா லிங்க் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ 2026 தேர்தல் நெருங்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி வாக்குறுதிகளும் திட்டங்களும் வெறும் தேர்தல் நேரத்து பேச்சா மட்டும் இருக்குமா, இல்ல நிஜமாவே தமிழ்நாட்டுல கோடிக்கணக்கான பெண்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய நிதி மாற்றத்தை கொண்டு வருமா? என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.